ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஃபேட் பண்ண ரவீந்தர் வந்துட்டு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பேசிகிட்டே இருக்கார். பேசுகிறவர் சும்மா பேசலாம் பரவாயில்ல, வெளியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கார். விஷ்ணுக்கும் இவருக்கு நடந்த விஷயத்த சௌந்தர்யா கிட்ட சொன்ன விஷயங்கள், முத்துக்குமரனுக்கு வெளியில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்கள் முதற்கொண்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைண்ட் கேம் பண்ணிகிட்டு இருந்தார். முத்துக்குமரனுக்கு பிக் பாஸ் டைட்டில் கிடைக்க போகுதுன்றது அவருக்கு தெரியும். ஆனால் அதை மாற்றுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறார். ரயானுக்கு வந்து ஒரு பெரிய இன்புட் கொடுக்குறாரு. அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபேட் பண்ணுறது காலையிலேருந்து என்னென்ன பண்ணான்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பிக் பாஸை டென்ஷன் ஆகிட்டு உள்ளே கூப்பிட்றார். ஒரு கதி கலங்கிட்டார். சம்பவம் இருக்குன்னு முடிவே பண்ணிட்டாங்க. உள்ளே போகிறார் மனுஷன். உள்ளே போனால் அடின்னு அடித்து கடைசியில் கண் கலங்க வச்சார் பிக் பாஸ். என்ன சொல்கிறாருன்னா, நான் நேற்றுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு 2 வாட்டி சொல்லிகிட்டு இருந்தேன். இவர் முடிவு பண்ணிட்டார் நம்மளை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்கன்னு. 2 வாட்டி சொல்லிட்டேன், இது 3ஆவது வாட்டி உங்களை வந்து கூப்பிட்றேன். வெளியுலகத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னா வெளியுலகத்தில் நடக்கிற இன்ஃபர்மேஷன், ஓட்டிங்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களாம் சொல்கிறீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே. ஆனால் இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் தெரியணும்? தெரியக்கூடாது. ஏன்னா இங்கே வந்துட்டு அவங்க 14வது வாரம் எதுவுமே தெரியாமல் இவ்வளோ தூரம் அவங்க ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு வந்திருக்காங்க. இந்த 8 பேர் யாருக்கு கப்பு கிடைக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. கரெக்டாக இல்லையா? ஆமாம். பிக் பாஸ் உடனே ஒரு பதறாரு ஃபேட்மன். சாரி சார், ஏமலாம் தப்பு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, நான் வந்து என்ன நினச்சேன்னா மக்களோட ஒப்பீனியன் நம்ம சொல்லும்போது நம்ம ஒப்பீனியனாக தான் சொல்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். சாரி சார், இப்போ புரியுது ஓகே. இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஏன் செஞ்சீங்க? அதே மாதிரி உங்களோட இன்டென்ட் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறா அப்படின்னு நீங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு மைண்ட் கேம் விளாடுறீங்க, அது எனக்கு தெரியுது. அந்த மைண்ட் கேம் ஓகே. ஆனால் வெளியில் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி பண்ணுறீங்களா, அது வேண்டாம். இப்போ கூட நான் உங்களை நீங்கன்றதுனால தான் கன்ஃபர்ஷன் ரூமில் வச்சு பேசுகிறேன். அப்படி என்ன அர்த்தம்? வேறு யாரோ பார்த்தீங்கன்னா கழுத்து பூச்சி வெளியே அமைச்சிருப்பான்ற மாதிரி அவர் பேசுகிறார். நீங்கன்றதுனால தான் பேசுகிறேன். நீங்கள் நல்லா வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 வாரம் சூப்பராக பண்ணீங்க. ஆனாலும் மக்கள் ஓட்டு இல்லாமல் தானே போனீங்க. அப்படின்னும் போது பிக் பாஸ் சாரி பிக் பாஸ், நான் 1 வாரம் தான் இருந்தேன் அப்படின்னும் போது டப்புன்னு ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, 1 வாரம் வீட்டில் இருந்தீங்க, 1 வாரம் என் மனசில் இருந்தீங்கன்றார். டக்குன்னு ஃபேட் பண்ண அழுதுறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், நான் உண்மையிலே பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இல்லை புரியுது, ஆனால் நீங்கள் நல்லா வருவீங்கன்னு நானே நினச்சேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறார். ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டீங்க. ஆனால் 1 வாரம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்தீங்க. இவர் ஏன் போனாருன்ற மாதிரி எனக்கு வருத்தமாக இருந்துச்சுன்ற மாதிரி அங்கே சொன்னோடனே வெளியில் நான் வந்துட்டு கேம் ஒன்றுக்கா தெரில, நிறைய பேர் கலாச்சாங்க. ஃபேட் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ ரிவ்யூ பண்ணுறாரு, ஆனால் போய் 1 வாரம் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சாங்க. அதை சொல்லி அப்படியே அழுகுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி பிக் பாஸ், இனிமேல் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை, இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் உங்களை நம்புகிறேன். இனி அடித்து கூட கேட்பாங்க, எதுவுமே சொல்லாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி இதை ஒரு ஃபைனல் வார்னிங்காக வச்சுக்கோங்க. ஜாலியாக இருங்க. மைண்டு கேம் அலோடு தான், இல்லைன்னு சொல்லலை. மைண்ட் கேம் வச்சு என்னென்ன பண்ணுங்கள், ஆனால் எது கேட்டாலும் இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பயங்கரமான வார்னிங் கொடுத்து அமுச்சு விட்டாப்புல. இப்போ தான் உள்ளே போகிறாரு. எல்லோரும் இவர் எவிக்டன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. திரும்ப பார்க்கும்போது சர்ப்ரைஸாக இருப்பாங்க. சார், நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஃபேட் பண்ண ரவீந்தர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் பிக் பாஸ் 2 வாட்டி கொடுத்து இது 3ஆவது வாட்டி உள்ளே கூப்பிட்டு பேசியிருக்கார். திரும்பவும் அகைன் பண்ணார்னா கண்டிப்பாக எவிக்ட் பண்ணிடுவாருன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.